இப்படி உட்கார்ந்து பேசுவோமா? இப்படி ஒரு மானிய கோரிக்கையை அறிவிப்போமா? ஏனென்றால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை மேற்கொண்டவர்கள், எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று வராதவர்கள், விரும்பாதவர்கள். இந்த களத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். 99 நாங்கள் தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த பிறகு எத்தனை போராட்டங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் மற்ற இருக்கிற அவையில் இருக்கின்ற எல்லோரும் புதியவர்கள், நானும் புதியவன் தான். ஆனால் களத்திலே கால் நூற்றாண்டுக்கு மேலாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய களத்திலே நின்று களமாடியவன் நான். எத்தனையோ போராட்டங்களை நடத்தியவன் நான். இன்றைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எக்ஸஸ். நான் சாதி ஒழிப்பு களத்திலே நான் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது தமிழீழ விடுதலை களத்திலே நான் கிபீர் விமான தாக்குதலில் நான் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இதனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸஸ். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உத்தி. அவர்களால் இன்றைக்கு நான் இந்த களத்திலே நின்றிருக்கின்றேன். ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி, சமூக களத்திலும் சரி, சமூக நீதியை சமத்துவத்திற்காக பாராட்டக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர்ந்து இந்த களத்திலே ஒரு சமத்துவ கொள்கையை உருவாக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசிய களத்திலே உருவாக்கக்கூடிய செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றோம். நான் 2008 இதே அவையில் ஜெயலலிதா அம்மையார் பேசிய அந்த உரையை நான் படித்தேன். விடுதலை புலிகளுக்கு, தமிழீழ தேசியத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு பேரியக்கமாக எப்படி இருந்தது என்று நான் சொல்லவில்லை, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை அவர்களே சொல்லியிருக்கிறதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய பேரியக்கம் இன்றைக்கு இந்த களத்தில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பங்களிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையில் அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். அதற்காகத்தான் நான் இந்த நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, இந்த களத்திலே, தேர்தல் களத்திலே நான் படித்தேன். இத்தனை பேர் நான் திமுக தோழர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். எனக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு தேர்தல் நேரத்திலே ஒரு நோய் அட்டாக் ஆனது. அப்படியே அப்பொழுது மாண்புமிகு நம்முடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்தார் அவர் MRK பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள். அவர்தான் முதலில் கூலிங் கிளாஸ் போட்டு நான் இந்த முகம் பேச முடியாது, அந்த அவையில் நான் பேசுறதுக்கு உட்காரும் பொழுது அவர் சொன்னார், நீ பேசு என்று முதலில் சொன்னார். பேச முடியவில்லை. எனக்காக பேசி என்னுடைய வெற்றிக்காக பாராட்டிய மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைவர் என்றால் என்னுடைய அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியில் பேசக்கூடியவர்கள் யாருமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி சொன்னதாக தெரியவில்லை. நான் கன்னி உரை என்று சொல்லும் பொழுது எதற்காக கன்னி உரை, இது கன்னி உரை அல்ல, இது வன்னி உரை என்று நான் சொன்னேன் என்றால், மரியாதைக்குரிய பாமகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அன்றைக்கு அந்த கன்னி உரை குறித்து பேசினார்கள். கன்னி உரை என்பது, கன்னி என்பது கற்போடு சம்பந்தப்பட்டது. கற்பு என்றால் இருவாளருக்கும் பொதுவென்று வைப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அதோடு சேர்க்கிறது, சேர்ந்தது அது. ஆனால் நன்றி என்றாலும் இருவருக்கும் பொதுவானதுதான். அப்ப நீங்க இதுவரை நாங்களும் உங்களுக்காக பாராட்டி இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பாராட்டி இருக்கிறேன். கிராமத்திலே சொல்வார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்க உம்மி கொண்டு வாங்க, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. ஆனால் 2 பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, 2 பக்கமும் வாக்குகள் தான் இருக்கிறது, 2 பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவே நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நன்றி. எதிர்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசோட வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும்
எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது வந்து ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்பு அமைச்சர். நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் வந்து அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.